ங்களாங்க. இதை இன்னைக்கு நாம பட்டாம்பூச்சி, வண்ணத்து பூச்சின்னு சொல்றோங்க. ஆனா குமரி மாவட்டத்துல மட்டும் பாருங்க, பக்கி பக்கி பக்கின்னு தான் சொல்லுவாங்க. என்னுடைய சிறு வயதிலிருந்தே நானும் பக்கி பக்கின்னு சொல்றேன். பின்பு வேற்று மாவட்டங்கள்ல படிக்கும்போது வேறு பெயர்களால் அழைக்கும்போது நாம பேசுறது தப்போ என்று மாற்றியது உண்டு. ஆனால் இன்று பக்கி என்ற வார்த்தைக்கு எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, குறுந்தொகையில ஒரு பாடலை பாருங்க. பகல் பக்கி விழித்துப்பால் புலரியும் போல் குறுகோது குரல் போர் நெடுங்கழம் ஆகா உழாயே என்ற குறுந்தகை பாடல் மூலமாக இந்த பறக்கக்கூடிய இந்த வண்ணத்து பூச்சிகளை நம் புலவர்கள் பக்கின்னு தாங்க அழைச்சிருக்காங்க. அதுவும் பகல் நேரத்தில் கண் விழிச்சு பக்கிகள் பறக்கிறது என்ற மாதிரி இயற்கையை போற்றும் வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கு. இன்றளவும் பேசக்கூடிய பக்கி என்ற வார்த்தை சங்க இலக்கிய வார்த்தை குமரியில் இன்னமும் பயணத்தில் நம்முடைய இதில் இருக்குங்க, வழக்கத்தில். நன்றி.